ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சாதத்துக்குலாம் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு மசாலா எதுவுமே வறுத்தரைக்காமல் வீட்டில் உள்ள மசாலா வச்சு ரொம்ப குயிக்காக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சொரக்காய் தட்டைப்பயிறு குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு காராமணியை நம்ம வேக வச்சுக்கலாம். காராமணியை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லாக இதை ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரமாவது குறைஞ்சது ஊறணும். முன்னாடி நாள் நைட்டே கூட நீங்கள் இதை ஊற வச்சு அடுத்த நாள் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த காராமணி மூழ்கிற அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். காராமணி ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ரொம்ப அதிக விசில் விட்டீங்க அப்படின்னா நம்ம குழம்புல இது சேர்க்கும் போது ரொம்ப குலைவா போயிடும். காராமணி இருந்த இடமே தெரியாது. 2 விசில இறக்கிட்டீங்க அப்படின்னா பருப்பு ரொம்ப குலையாம இந்த மாதிரி முழுசா இருக்கும். நீங்க கையில எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பாக்குறப்ப சட்டுன்னு உடையணும். அந்த பக்குவத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இப்ப புளிக்குழம்பு பண்றதுக்கு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை இந்த மாதிரி தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அடுத்ததா குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டை இதுல சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். தாளிப்புக்காக 2 வரமிளகா, வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எந்த புளிக்குழம்பா இருந்தாலும் நல்லெண்ணெயில பண்ணி பாருங்க, ரொம்பவே டேஸ்டா வரும். இப்போ பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தட்டைப்பயிறு குழம்புக்கு வெங்காயம் அதிகம் தேவைப்படாது, லைட்டாக கொஞ்சமாக இருந்தாலே போதும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கி வரும். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் சொரக்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சொரக்காயை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பெரிய நீளமான சொரக்காயில் பாதி சொரக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போதான் குழம்பு நல்லா திக்காக அதிகமாக வரும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல அப்படிங்கிறனால மிளகாத்தூளோட அளவெல்லாம் கொஞ்சம் கம்மியான அளவில் சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம வேக வச்ச காராமணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே காராமணி வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு இன்னும் காய் வேகணும், தண்ணி கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் புளி தண்ணி சேர்க்கலை. காய் வெந்ததுக்கப்புறமா தான் புளி தண்ணி சேர்த்துக்கணும். இப்போதைக்கு காய் வேகிறதுக்காக மட்டும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். சொரக்காய் நீர்க்காய் அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா காயெல்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டி வந்துருச்சு. காய் ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமா இதில் புளி கரைசல் சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு இன்னொரு 5 நிமிஷம் காய் நல்லா வேகணும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு இப்போ இதை கொதிக்க வச்சிடலாம். பாருங்க, இப்போ தண்ணியோட அளவு இந்த அளவில் இருக்கு. இதை நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தண்ணியோட அளவுல நல்லா சுண்டி குழம்பு நல்லா திக்காயிரும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா 5 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகி நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ பாருங்க, நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. குழம்பும் நல்லா திக்காயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் இருக்கிற ஸ்டேஜ்லேயே இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்தோடனே குழம்பு இன்னும் கொஞ்சமே திக்காகும். தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும். தேங்காய் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே. தேங்காய் சேர்க்குறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த குழம்பை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய குழம்பு வெரைட்டிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.